வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அதிகாலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் காலை 8 மணி வரை கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி எதிரே உள்ள டேங்க் பண்ட் சாலையோரம் இருந்த மரம் வேரோடு சரிந்து விழுந்தது. மரத்தை தீயணைப்பு வீரர்கள் அகற்றினர். போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலில் சுமார் 2 அடிக்கு சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தண்ணீரில் தத்தளித்தபடி சென்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர், கொட்டிவாக்கம், நீலாங்கரை, பனையூர், கானாத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதேபோல பழைய மகாபலிபுரம் சாலையில் தரமணி, துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர் போன்ற இடங்களிலும் மழை பெய்தது. காலையில் அதிகமாக இருக்குது, காலையில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நைட்டு 2 மணிலேருந்து இது வரைக்கும் மழை பெஞ்சினே தான் இருக்குது. மின்னல் அதிகமாக இருக்குது. மழை ரோட்டில் தண்ணி எங்கே பார்த்தா தண்ணியாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியல. அம்பத்தூர் மற்றும் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. தாம்பரம், பெருங்களத்தூர், குரோம்பேட்டை, பல்லாவரம், அனகாபுத்தூர், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பதிவானது. சென்னை முழுவதும் மழை வெளுத்து வாங்கிய போதும் சென்னை மாநகராட்சியில் உள்ள 20 சுரங்கப் பாதைகளிலும் மழைநீர் தேங்கவில்லை. இதனால் வாகனங்கள் வழக்கம் போல சுரங்கப்பாதைகளில் பயணித்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.